ஹாய் ஹலோ வணக்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ டைவர்ஜிஃபிகேஷன் அப்படிங்கிறத பத்தி தான். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஃபண்ட் ஹவுசஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ஃபண்ட் கேட்டகரிஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ஃபண்ட் டைப்ஸ் வந்து இருக்கு இல்லையா? அப்போ யூஸ்வலா வந்து நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து ஒரு டைவர்ஜிஃபைடா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ரிஸ்க்கை வந்து நம்மனால ஓரளவுக்கு வந்து கண்டெயின் பண்ண முடியும், இல்லை நம்மளோட ரிஸ்க்கை வந்து ஓரளவுக்கு வந்து மிட்டிகேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒருவேளை நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்ஜிஃபைடா இல்லாம ஒரு கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவா இருக்கு அப்படின்னா, இன்கேஸ் அந்த செக்டார் நீங்க எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த செக்டாரோ, இல்ல என்ன தீமை பேஸ் பண்ணி நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த தீமோ ஒருவேளை மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இல்ல மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு, இல்ல அந்த செக்டார் வந்து டீக்ரோத் ஃபேஸை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் growth நோக்கி போயிடும். அதாவது அஹ், உங்களோட ப்ராஃபிட் வந்து இல்லாம அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இதுல போயிட்டு இருக்கும், லாசஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக்கா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அது வந்து ஒரு டைவர்ஜிஃபைடு போர்ட்ஃபோலியோவா இருக்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, செக்டர் ஏ வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, செக்டர் பி வந்து அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெண்டும் நீங்க ரெண்டுலயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அதான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்ஜிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பல ஃபண்ட் ஹவுசஸ் இருக்காங்க, பல விதமான மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ் இருக்கு, பல விதமான மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. அப்போ நம்ம எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபண்டுகள்லாம் வந்து நிஜமாவே வந்து அது டைவர்ஜிஃபைடா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் வந்து டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஓவரால் இப்போ நான் வந்து ஒரு ஃபண்டுன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹெச்டிஎஃப்சியில் ஒரு சில்வர் ஃபண்ட் இருக்கு, எஸ்பிஐல கோல்டு டைரக்ட் பிளான் சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அப்புறம் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு, மோதிலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்ட் இருக்கு, ஹெச்டிஎஃப்சிலையும் மிட் கேப் வச்சிருக்காங்க, ஹெச்டிஎஃப்சியில் ஃப்ளெக்ஸி கேப்போட ஃபண்டும் இருக்கு, நிப்பான்ல வந்து ஸ்மால் கேப் இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒன்லி நான் வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பை மட்டும் நான் ஃபில்டர் பண்றேன். சரியா? இப்போ ஃப்ளெக்ஸி கேப்பை பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான ஃபண்ட் ஹவுசஸ் வந்து அவங்க ஃபண்ட் வச்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வச்சிருக்காங்க, ஜியோ பிளாக் ராக் இருக்கு, க்ரோ வந்து அவங்களோட இது வச்சிருக்காங்க ஃப்ளெக்ஸி கேப்ல. அதே மாதிரி நிப்பான் வச்சிருக்காங்க, ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் இது இருக்கு. பட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற வேற மாதிரி இருக்கு. எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ரிட்டர்ன் இருக்காது. என்னன்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு ஸ்டாக்ல வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க, இல்ல அதே ஸ்டாக்ல வேற வேற வெயிட்டேஜ்ல வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். அப்போ நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நான் டைவர்ஜிஃபை பண்ணணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டீம் வந்து நான் செலக்ட் பண்றது வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் செலக்ட் பண்றேன். இப்போ நான் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் நான் செலக்ட் பண்றேன். அதே மாதிரி அடுத்தது வந்து ஜியோ பிளாக் ராகோட ஃப்ளெக்ஸி கேப் செலக்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் வந்து டைவர்ஜிஃபைடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஹ், பேரை வச்சு நம்ம பார்க்கும்போது அது வந்து டைவர்ஜிஃபைடு கிடையாது. கரெக்டா? அப்போ நிஜமாவே இந்த ஃபண்ட் டைவர்ஜிஃபைடா இல்லையா அப்படிங்கறத வந்து எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த நீங்க நினைக்கலாம் இது வந்து வேற வேற ஃபண்ட் ஹவுசஸ், ஒன்னு வந்து ஹெச்டிஎஃப்சி ப்ரொவைட் பண்றாங்க, இன்னொன்னு வந்து ஜியோ ப்ரொவைட் பண்றாங்க. அப்போ ரெண்டும் ஆப்வியஸ்லி வேற வேற ஃபண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. இதுல இவங்க எதை எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம நிஜமாவே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைவர்ஜிஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ண முடியும். இதை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபண்டு
அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. தி ஃபண்டு.com. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். இந்த ஃபண்டு.comல உங்களுக்கு ஒரு டூல் ஒன்று இருக்கு. என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்ல என்ன அப்படின்னா, நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு ஸ்கீம் வந்து அவங்க எது எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டு ஃபண்ட்லயும் வந்து ஓவர்லேப் ஆகுது அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம இதை பார்த்துக்க முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சியோட இந்த ஃபிளெக்ஸி கேப் வந்து நான் போடுறேன். இப்போ ஸ்கீம் ஏ நம்மளோட எந்த அதாவது ரெண்டு ஸ்கீம் நம்ம வந்து சேம் டைம்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் நான் எதை எடுக்கிறேன் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் growth. ஓகே, ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் growth. அடுத்தது வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா, ஜியோராக் ஜியோ பிளாக் ராக் ஃபிளெக்ஸி கேப் இங்கேயே வந்துருச்சு. ஃபிளெக்ஸி கேப் growth டைரக்ட். அப்போ இப்போ நான் எந்த ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நான் கம்பேர் பண்ணணுமோ அந்த ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கோ கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அனலைஸ் பண்ணுது ரெண்டும். இப்போ அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33% வந்து ஓவரால் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஓவர்லேப் ஆகுது. அதாவது இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபண்ட் ஹவுஸும் ஜியோ பிளாக்ராக் ஃபண்ட் ஹவுஸும் ரெண்டு பேருமே வந்து ஒரு 33% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேம் ஸ்டாக்லயோ இல்ல சேம் விதமான ஒரு அஹ், ஏதோ ஒரு இடிஎஃப்லயோ எதுலயோ வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க காமனான ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது, எத்தனை பர்சன்டேஜ், இதுல எவ்வளவு பர்சன்டேஜ், ஓவரால் போர்ட்ஃபோலியோல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஓவர்லேப் ஆகுது, எத்தனை காமனான ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து இதுல இருக்கு. இப்போ இதுல வந்து இந்த இந்த ரெண்டு ஃபண்ட்லயும் வந்து ஒரு 23 ஸ்டாக்ஸ் வந்து ரெண்டுலயுமே வந்து பிரசன்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம ஃபண்ட் செலெக்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓவர்லேப் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரியா நம்ம ஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆம், இப்போ நான் ஒரு ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நான் எடுக்கிறேன். இது வந்து ஆதித்யா பிர்லாவோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இங்கேயும் அடுத்தும் நான் வந்து வேற ஒரு ஃபண்ட் ஹவுஸோட ஒரு நிஃப்டி 50 இதை வந்து நான் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நான் வந்து எடுக்கிறேன். இப்போ ரெண்டையும் நான் கம்பேர் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 100% ஃபண்ட் ஹவுஸ் வந்து வேற வேற தான். அது வந்து ஆதித்யா பிர்லா ப்ரொவைட் பண்றாங்க. இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் ஆனா ரெண்டு பேருமே வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து சேம் இதுல தான் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது 100% வந்து ரெண்டும் ஒரே மாதிரியா அந்த போர்ட்ஃபோலியோவோட ஓவர்லேப்புங்கிறது 100% இருக்கு. ரெண்டு பேரும் வந்து ஒரு காமனான 52 ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதா இதுல வந்து நம்மளுக்கு தெரிய வருது. சரியா? அப்போ ஃபண்ட் ஹவுஸை மட்டும் வச்சுட்டு நம்மனால வந்து நான் வந்து டைவர்ஜிஃபைடா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாது. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் அப்படிங்கிறத வந்து இந்த இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க சிம்பிளா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ ஒரு ஐடியலான ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு டைவர்ஜிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் அதாவது அட்லீஸ்ட் நாட் மோர் தென் 30% ஓவர்லேப் இருக்கிற மாதிரியான ஃபண்டை நீங்க செலக்ட் பண்ணவே கூடாது. அந்த ஓவர்லேப்பிங் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி ஆகுதோ அவ்வளவுக்கு அளவு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்ஜிஃபைட். ஸோ அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை அப்படியே வச்சுக்கிறேன். மேல வந்துட்டு
நான் வேற ஏதாவது ஒரு ப்ளூ சிப் ஃபண்ட் போடுறேன். அதே ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியலோட ப்ளூ சிப் growth ஃபண்ட் வந்து நான் போடுறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஆக்சுவலா யூஎஸ். ஓகே, நான் வந்து நம்மளுக்கு இது இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஆக்சுவலா. நம்ம வேற ஏதாவது ஒரு ஃபண்ட் எடுப்போமே. ஆக்சிஸ்ல இருந்து ஏதாவது பார்ப்போம். ஆக்சிஸ். ஆம், ஆக்சிஸோட ஃப்ளெக்ஸி கேப் ரெகுலர் growth வந்து பார்ப்போம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 38% ஆஃப் 38% ஓவர்லேப் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 14 ஸ்டாக்ஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து காமனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க.